ஸோ எல்லாருக்கும் ரெக்கார்டிங் நமஸ்காரம். பல ரெக்கார்டிங். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். 188th வீக், 16th நவம்பர். ஸோ இன்னைக்கான அஜெண்டா ஆஸ் யூஷுவல் நம்ம விநாயகர் வந்தனமோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 8வது குறள் ஃப்ரம் புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு இந்த வாரம் கொஞ்சம் கெஸ்ஸ க்ஷேத்திரம்க்கு ஒரு பிரேக். ஸோ நோத க்ஷேத்திரம் போன வாரம் பார்த்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு இதை பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு புது செக்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது விரைவில் கொண்டு வரப்படும். லெசன்ஸ்க்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனால அந்த கெஸ்ஸ க்ஷேத்திரத்தை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்பப்போ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது அது முடிச்சுட்டு கோவிந்தாஷ்டகம் முடிச்சுட்டு முருகனாந்தமோட வீல் கம்ப்ளீட் டுடே செஷன். ஸோ இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. குயிக்லி வீல் ஸ்டார்ட் வித் கணேச மந்திரம். யார் சொல்லணும்? பேபி லக்ஷ்மி. எஸ், பேபி மாமி. சாரி 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 ஓகே ஓகே, அதான் மியூட்ல போட்டிருப்பேலாம் இருக்கும், அதனால தான் ஒன்று. அதான் ஓகே. ஸ்டார்ட் பண்ணு. ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவிக்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். गजाननं भूतगणातिसेवितं कविक्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. सिद्धि विनायक मूर्ति की जय. எஸ், ரொம்ப அழகான ஒரு அதிகாரம் இந்த புறங்கூறாமைன்ற அதிகாரத்தில். இந்த 8வது குறளுக்கு வந்துட்டோம். நீ 8 வாரங்கள் பார்த்து இது 8வது குறளுக்கு வந்திருக்கோம். இன்னும் 2 குறள் இந்த அதிகாரம் முடிஞ்சிடும். வள்ளுவர் எல்லாம் அந்த புறங்கூறாமை, பின்னாடி பேசாத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு வரும்பொழுது இந்த குறளுக்கு வரும்போது அவருக்கே ஒரு கேள்வி வந்து விடுறது. அந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்க போறாரு அவர். அப்படி ஒரு குறளாக இந்த குறள் அமைஞ்சிருக்கு. ஸோ முதல்ல இந்த குறளை நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஸோ குறள் சொல்றதுக்கு யாரை கூப்பிடணும்? மகாலிங்கம் சார். மகாலிங்கம் சார், நமஸ்காரம். நமஸ்காரம் சார். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார். என்னை கொல் ஏதிலார் மாட்டு. என்னை கொல் ஏதிலார் மாட்டு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார். என்னை கொல் ஏதினார் மாட்டு. என்னை கொல் ஏதினார் மாட்டு. எண்ணற்கொல் ஏதிலார் மாட்டுன்னு இன்னொரு பாடாந்தரம் இருக்கு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. இதுதான் இந்த குறள். இந்த குறள் ஒரு 2 தடவை சொல்லிடுங்க. 2 பாடாந்தரத்துக்கும் அர்த்தம் பார்த்துடலாம். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. ஆமா, துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. நம்ம போன குறள்ல பார்த்தோம். அதாவது வள்ளுவர் கேள்வியா கேட்கிறார் இந்த ஒரு குறள்ல. எப்படின்னா, துண்ணியார்னா யார்? உறவினர் அந்த மாதிரி சொல்லலாம். எஸ், உறவினர். உறவினர்கள் நெருங்கியவர்கள். கரெக்ட். உறவினர் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பட் அந்த ரிலேட்டிவ் அப்படின்ற அந்த டெஃபினிஷனே whoever is related they are relatives, அவ்வளோதான். ஸோ
ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்துன்னு போகலாம். அப்போது ரிலேட்டிவ் டேர்ம். ரிலேட்டிவ் டேர்ம், இட்ஸ் எ ரிலேட்டிவ் டேர்ம். அதான். ஸோ துன்னியார் அப்படின்னா ரிலேட்டிவ் ஆர் ரிலேஷன்ஸ், ரொம்ப என்ன சொல்கிறது, அட்ஹெரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நண்பர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அடுத்தோர், நெக்ஸ்ட் டோர் பீப்புள் அப்படின்னு சொன்னால் உடனே கூப்பிட்ட உடனே கேட்குறவா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி துன்னியார் குற்றமும், அப்படிப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டா அதை போய் பின்னாடி பேசக்கூடிய தூற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேராக மூஞ்சிக்கு நேராக சொல்கிறதுக்கு பேர் தூற்றுதல் கிடையாது. இந்த இடத்துல வள்ளுவர் அதனால தான் தூற்றுதல் அப்படின்ற வார்த்தையை அப்படி இந்த இடத்துல போடுறார். இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் ஆர் உறவினர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன குற்றங்களை தூற்றும் மரபினார், பின்னாடி பேசக்கூடிய மரபை உடையவர்கள். மரபுனா என்ன? பழக்கம். இயல்பு, பழக்கம், கரெக்ட், எல்லாமே கரெக்ட். ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு இயல்பை உடைய மனிதர்கள் எண்ணெய் கொல் ஏதிலார் மாட்டு எண்ணெய் கொல் அப்படின்றார் வள்ளுவர். நீ பக்கத்தில் இருக்கிறவன் கூட தெரிஞ்சவனையே இப்படி பண்றவன் ஏதிலார் யாரு? அயலவர். தெரியாதவனை என்ன பண்ணுவான், அவன் எப்படி அவனை ஆட்டி வைப்பான், அவன் பின்னாடி எப்படி போய் பேசுவான் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். ஏதிலார் மாட்டு எண்ணெய் கொல், என்ன செய்வானோ எண்ணெய் கொல் தான் செய்தல். வினையை பத்தி பேசுறார். கொல் அப்படின்னா கொல்றது கிடையாது, கொல்னா செய்தல். அப்போ எண்ணெய் கொல், ஏதிலார் மாட்டு எண்ணெய் கொல். அப்போ அடுத்தவனுடைய ஒரு அயலார், அதாவது தெரியாதவன் ஆர் பகையன், அவன் பகைவர்கிட்ட போய் அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை விட ஜாஸ்தியா பண்ணுவான்ற அந்த விடையும் அந்த வினாவிலேயே இருக்கிற மாதிரி ஒரு குறளை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார், எண்ணெய் கொல் ஏதிலார் மாட்டு. இந்த இடத்துல இந்த பரிமேலழகர் உரையில தான் நான் இந்த எண்ணற் கொல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்ட பேதம் அது அதில் இருந்தது. அதாவது பரிமேலழகர் ஆஃப்டர் திருவள்ளுவருக்கு அப்புறம் நிறைய பேர் உரைகள் எழுதியிருக்கா, அதுக்கப்புறமா தான் பரிமேலழகர் வந்திருக்கார். ஸோ பரிமேலழகர்னுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவருக்கு முன்னாடி இருந்த எழுதின உரையாசிரியர்களுடைய உரைகள் எல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களையும், அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை இந்த இடத்துல வள்ளுவர் இப்படி சொல்லலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவருடைய உரையில் இந்த மாதிரி குறிப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் பரிமேலழகர் உரையில் நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல இவர் சொல்றார், எண்ணற்கொல் என்று பாடம் ஓதி, அதாவது எண்ணற்கொல் அப்படின்னு ஒருத்தர் அதுக்கு பாடம் வச்சுட்டு அதுக்கும் ஒருத்தர் சொல்லியிருக்கார், எவ்வியல்பினராவர் என்று உரைப்பாரும் உளர் அப்படின்னு சொல்லி அவரோட கான்டெம்பரரிஸோ இல்லை அவருக்கு முன்னாடி எழுதின உரையாசிரியர்களுடைய உரையில் இருக்கிற விஷயங்களையும் எடுத்து அவர் கொடுத்துருக்கார். அதனால இந்த இடத்துல எண்ணற்கொல் ஏதிலார் மாட்டு. இப்போ எண்ணெய் கொல்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்குறோம். இப்போ எண்ணற்கொல் அப்படின்னா எந்த மாதிரியான ஆளா இருப்பான் அவன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ ரெண்டுமே சரியான அர்த்தங்களை தரதுனால அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் பரிமேலழகர் அப்படின்ற மாதிரி சொல்றார். ஸோ நம்மளோட உறவு வைத்து கலந்தவர்களுடைய ஒரு குற்றத்தையும் பின்னாடி போய் பேசக்கூடிய ஒரு மரபை உடையவர், இயல்பை உடையவர். அவர் தெரியாதவனை என்ன மாதிரி பண்ணுவான், தெரியாதவனை பத்தி என்னென்ன பேசுவான் அப்படின்னு சொல்றார். இதனால நம்மளுக்கு என்ன தெரியாது, புறங்கூறுதல் அப்படிங்கிறது, இப்படி பேசுறவனை இந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னா அப்போ நம்மளுடைய தராதரம் அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிடும். அப்போ புறங்கூறுதல் அப்படின்ற ஒரு செயல்
அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையில அவரை வந்து கீழே தள்ளி விடும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் இந்த குறள்கள்லாம் எக்ஸாம்பிளாக சொல்றார் வள்ளுவர். அதனால வாழ்வியலுக்கு இந்த புறங்கூறுதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கூறாமல் இருந்தால் உனக்கு என்ன நல்லது. அப்பதான் நீ வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆவ. வாயை வச்சுட்டு பேசாம இரு இந்த மாதிரி. அதனால்தான் அருணகிரிநாதர்கிட்ட வந்து முருகன் வந்து சொன்னான் போல் இருக்கு, சும்மா இரு சொல்லற, பேசினாதனடா வம்பு, பேசாம இரு அப்படின்னாரு. அதுதான் வந்து அருணகிரிநாதர் வந்து இதுல கந்தரனுபூதியில பாடுவார், சும்மா இரு சொல்லற எங்களுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அந்த இடத்துல நிறைய பேர் வியாக்கியானங்கள் டிஃப்ரெண்டா எழுதும். அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே, அம்மா எனக்கு பொருளே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றவா இருக்கா. சில பேர் எப்படி எழுதுவானா, அம்மா பொருள், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொருள் ஏதோ அதுல ஒரு பொருள் பொதிந்து இருக்கிறது, இந்த மா பொருள் அறிந்திலனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒவ்வொரு சில பேர் அப்படி எழுதுவா. அந்த மாதிரி வார்த்தைகளினுடைய பிரயோகம் அது வந்து எந்த அளவுக்கு யூனிவர்ஸ்ல இம்பாக்ட் ஏற்படுத்துறது அப்படிங்கிறத அவர் வந்து எந்த அளவுக்கு யோசிச்சு வள்ளுவர் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வார்த்தைகளினுடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு மனிதன் வாழ்வியலில் முக்கியம் அப்படிங்கிறத இந்த மாதிரி அதிகாரத்துல முதல்ல எடுத்த உடனே புறம் பேசுதல் நிப்பாட்டு, அதுக்கப்புறம் நான் காக்க, அதெல்லாம் வரப்போற. ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இந்த அதிகாரத்தினுடைய இந்த குறள்ல தெரிந்த ஒரு மனிதர்களுடைய அவனுடைய குறைகளையே நீ போய் புறம் பேசுறான்னா தெரியாதவனை பத்தி என்னென்ன பேசுவான் அப்படின்னு சொல்லி வியந்து ஒரு வியப்போட சொல்லி அந்த வியப்புல விடையும் சொல்லி, அந்த வியப்பு வினாவா எழுந்து அந்த வினா விடையாவும் அவர் சொல்ற இதுல வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி வந்து இவர் வள்ளுவர் வந்து இந்த 8வது குறளை அமைச்சிருக்கார். இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம போன செஷன்ல நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சவனே இப்படி பண்றானா தெரியாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பை அந்த போன குறள்ல நம்ம பார்த்தோம். அதை அடுத்த குறளாவே எழுதியிருக்கார் வள்ளுவர் அப்படின்றது சிறப்பு. ஸோ அது வந்து இந்த 8வது குறள், துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணற்கொல் ஆர் எண்ணெய்கொல் ஏதிலார் மாட்டு. ஸோ இது இந்த 8வது குறள். இந்த குறளை ஒரு தடவை சொல்லிடுங்க, அடுத்த செக்மெண்ட் போகலாம். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணற்கோல் ஏதிலார் மாட்டு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கோல் ஏதிலார் மாட்டு. எண்ணற்கோல் சொன்னல எந்த இடத்துல நீங்க வந்து இது மாறி வருது, எண்ணெய் கொல் இருக்கு பார்த்தீங்களா, அது எண்ணற்கொல் அப்படின்னு வரும். இதுல அது பரிமேலழகர் உரையில இருக்கு. எண்ணற்கொல் ஆமா, குறளா இல்ல. அதாவது இந்த பாடபேதம்னு சொல்லி ஒரு புஸ்தகங்கள்ல தான் அடிப்பா. இப்ப இந்த இடத்துல இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, தியாயேத் அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்தே அப்படின்னு போட்டாலும் ரெண்டுத்துக்கும் சந்தஸ் ஒண்ணுதான், அந்த சந்தத்துல வந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரியும் படிப்பவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்துல கீழே போடுவா. இந்த மாதிரி பரிமேலழகர் உரையில் அவர் எழுதியிருக்காரு, எண்ணற்கொல் என்று பாடம் ஓதி எவ்வியல்பினர் ஆவர் என்று உரைப்பாரும் உளர் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதனால எண்ணெய் கொல்ன்றது எண்ணற் கொல்லாவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணற் கொல் அப்படின்னா எந்த இயல்பினர், எந்த மாதிரியான இயல்பினராக இருப்பார் அப்படின்னு சொல்லி வருது. எண்ணெய் கொல் அப்படின்னா என்ன மாதிரி சொல்லுவான் பார் அப்படின்ற மாதிரி வருது. சசி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா. நமஸ்காரம். புறம் கூறாமை மாதிரி புறம் கேட்காமையும் கவர் பண்ணிருக்காரா? அது செவியை பத்தி சொல்லும் பொழுது எங்கேயாவது சொல்லியிருப்பார் வள்ளுவர். கேட்டல் பத்தி வரும்போது நான் வேணா கேட்டு சொல்றேன், பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. அது மறைமுகமா இருக்கலாம் மேபி. நல்ல பாயிண்ட் தான் அது. நீங்க சொல்லவும் கூடாது, கேட்கவும் கூடாதுல்ல. கேட்கவும் கூடாது.
கேட்கறதுனால தான் சொல்றாங்க. மேபி இப்படி இன்ஃபர் பண்ணிக்கலாமா, நீ சொல்லாம இருந்தா இல்ல நான் இல்ல கேட்காம இருப்பேன்னு. இல்ல சொல்றது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா கேட்கறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்றேன். இப்போ இந்திரியங்கள்ல எல்லா இந்திரியங்களுக்கும் மூடி வச்சிருக்கான் ஆண்டவன். இந்த காதுக்கு மட்டும் மூடவே இல்லை அவன். பாருங்க, நம்ம ஃபில்டர், நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஃபில்டர் இல்லாட்டி நம்ம அப்ளை பண்ணுவோம். இல்ல பாப்புலேஷனே இப்படி புறங்குறாமை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ we are exploding in population. நம்ம பர்சனல் லெவல்ல தவிர ஒரு மீடியா லெவல்ல கூட நிறைய ராங் ஜாஸ்தியா இருக்கு. சொல்ற மாதிரி அது எந்த குறள்ல இருக்கு நான் தான் தேடி சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா. அதுக்கப்புறம் இல்லாட்டி சொல்ற மாதிரி கண்ணுக்கு இந்த லால வரும் இல்ல பாலா, டி இன்க்ளூட் டி லா எல்லாம் வரும் இல்ல, லீகல் இதுல எல்லாம் அந்த கார்ப்பரேட்ல எல்லாம் டி இன்க்ளூட் ஷீன்ற மாதிரி இது பேசுறது கேக்குறதும் இன்க்ளூட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா எப்படி பேசுறது தப்போ அதே மாதிரி கேக்குறதும் தப்புங்கிற மாதிரி ஆயிடும். இன்னொருத்த சொல்ல நம்ம கேக்குறது தப்பு தானே, அவாய்ட் பண்ணலாம். கேக்குறத காதுல மட்டும் வாங்கிட்டு மனசுல வாங்கிக்காம இருந்தா போதும். கரெக்ட். ஆமா, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும்ன்றது. ஆமா ஆமா. அதான் சொல்ற மாதிரி இந்திரியங்கள் ஒவ்வொன்று. இப்போ இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு கண்ணுக்கு ஒரு ஐலிட் இருக்கு, வாய்க்கு வாய் மூடிக்கலாம், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அந்த காதுக்கு மட்டும் இது கிடையாது பாருங்க, நம்மளா கையை வச்சு கிடையாது. ஆனா ஒரு ரெண்டு வழி இருக்குல்ல, ஒரு பக்கம் வாங்கி ஒரு பக்கம் விட்டுடலாம். அதுதான் அப்படி சொல்லிக்கலாம். கரெக்ட். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் அப்படிங்கறதுல கவர் ஆயிடுமோ. ஏன்னா இப்ப கண்ணுல வாங்கிட்டு இன்னொரு பக்கம் விட முடியாது, ஆனா காதுல அப்படி விட்டுடலாமே, அதனால அது ஒரு அட்வான்டேஜ். அவ்வளவுதான். ஸோ எஸ், ஸோ இதுதான் இன்னைக்கான 8வது குறள். மூவிங் ஃபார்வர்ட், நோதக்ஷேத்திரம். இன்னைக்கு வெறும் நோதக்ஷேத்திரம் தான். அடுத்தது கோவிந்தாஷ்டகம் போயிடுவோம் நம்ம. எஸ், ஓவர் டு கிரிஜா மாமி. ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். சென்ற வாரம் நாம் பார்த்த கஷேத்திரம் ஆந்திராவில் விஜயவாடாவிற்கு அருகில் உள்ள ஸ்ரீகாக்குளம் என்னும் ஊரில் உள்ள மகாவிஷ்ணு கோயில். இது கிருஷ்ணா ஜில்லாவில் உள்ள மிக தொன்மையான ஸ்தலம். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை பல கோவில்களில் நாம் பார்த்திருக்கிறோம். ஸ்ரீராமராக, கிருஷ்ண பரமாத்மாவாக, வாமனனாக, நரசிம்மனாக பலவிதமாக வணங்கி இருக்கிறோம். ஆனால் மூலவரான மகாவிஷ்ணுவின் பெயரால் ஒரு கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் அது இந்த கோவில். தாயார் திருநாமம் பாக்யலட்சுமி. விஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் இது 57வது கஷேத்திரமாக விளங்கப்படுகிறது. கைகளில் சங்கு சக்கரத்துடன் அமைதியாக தெய்வீக அருளுடன் காட்சியளிக்கிறார் சுவாமி. திருப்பதி பெருமாள் போல இவருக்கும் தூய சால கிராம மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. சுமாராக 1081ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இக்கோயில் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் அழகான கோபுரங்களுடன் தூண்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது சரித்திரம். ஆந்திர விஷ்ணு எனும் மன்னன் பீமாவரம், காளேஸ்வரம் எனும் கோவில்களையும் இத்துடன் இணைத்து நீண்ட பிரகாரம் கட்டினான். இந்த பிரகாரங்களில் சிவபெருமான் தங்கி அருள் புரிகிறார் என்பது மக்களின் நம்பிக்கை. இம்மன்னன் நினைவாக இக்கோயில் ஆந்திர மகாவிஷ்ணு கஷேத்திரம் என்று அறியப்படுகிறது. கிருஷ்ணா நதியில் நீராடி ஏகாதசியில் பிரார்த்தனை செய்வது நலம் என மக்கள் நம்புகிறார்கள். வேலை மாற்றம், திருமணம், பதவி உயர்வு போன்ற சில முக்கியமான பிரார்த்தனைகளாக இங்கு வருகிறார்கள். சாலை வழியிலும் ரயில் மூலமாகவும் இங்கு பயணிக்கலாம். விமான நிலையம் விஜயவாடாவில் அருகில் இருக்கிறது. நடை திறக்கும் நேரம் காலை 6 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. புராண வரலாற்றுப்படி கிருஷ்ணா நதியும் பிரம்மதேவனும் தவம் செய்து இந்நதிக்கரையில் பகவானை எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டபடி கலியுகத்தில் நான் வருவேன் என்று பகவான் வாக்களித்து இங்கு எழுந்தருளிருக்கிறார் என்பது நம்பிக்கை. 1000 வருடங்களுக்கு முன்னால் ஒரிசாவில் இருந்த ஒரு மன்னனின் மந்திரி இத்தலம் வந்தபோது இறைவன் விஷ்ணுவை சிலையாக வடிக்க வேண்டும் என்று விரும்பினான். இறைவன் அவர் கனவில் தோன்றி தன் சிலாரூபம் எங்கிருக்கிறது என்று காட்டிக் கொடுத்தார்.
அதன்படி அவர் கண்டெடுத்த சிலாரூபம் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றளவும் பூஜித்து வருவதாக வரலாறு. பின் பல மன்னர்கள் திருப்பணி செய்து இக்கோயிலை சிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் இறைவன் ஆனப்படி ஆமுக்த மால்யாதா என்னும் காவியத்தை இக்கோவிலில் படைத்து இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அவர் 5 கிராமங்களை இக்கோவிலுக்கு வழங்கியுள்ளார் நன்கொடையாக. இறைவன் அவரிடம் நானும் வேங்கடமுடையானும் ஒன்றே என்று சொல்லி இருக்கிறார். துவாரபாலகரும் ஆஞ்சநேய சுவாமியும் அழகாக இங்கு காட்சியளிக்கிறார்கள். இது பரிகார ஸ்தலமாகவும் அருள் விளங்கும் சாநியத்தும் நிறைந்த கோவிலாகவும் விளங்குகிறது. புதன்கிழமைகளில் இங்கு பூஜை செய்வது விசேஷம் என்கிறார்கள். ஏகாதசி என்று மிக விசேஷம். மக்கள் பலவித பிரார்த்தனையுடன் கிருஷ்ணா நதியில் நீராடி இறைவனை தரிசனம் செய்கிறார்கள். சுவாமி ஆந்திர நாயக்கடு, தெலுங்கு வல்லபடு, ஆந்திர மகாவிஷ்ணு என பலவிதமாக போற்றி பாடப்படுகிறார். 10 அவதாரங்களையும் செய்த விஷ்ணு ரூபத்தை அழகான மகாவிஷ்ணுவாக இங்கு சங்கரத்துடன் ஒரிஜினல் சாலக்கிராம மாலையுடன் தரிசனம் செய்வது புண்ணியம் அல்லவா? வாருங்கள். ஓம் நமோ விஷ்ணுவே பிரபு விஷ்ணுவே, ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லி வணங்கலாமா? நமஸ்காரம். பலே, ஆஹா, ரொம்ப அருமையான கோவில். பற்றி படித்தோன்னா கிட்டத்தட்ட ரொம்ப 1000 என்னமோ ஒரு ஆண்டில் வந்து நிர்மாணம் பண்ணப்பட்ட கோவில். மாமி சொன்ன மாதிரி அவ்வளோ புராதனம். ஆந்திரா மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன், ஆந்திரா ராஜாவா மாமியாவா பேர் ஆந்திரா விஷ்ணு இல்லையா? ஆமா, ஆந்திரா விஷ்ணுங்கிற ராஜா கட்டினதால அந்த கோவில் ஆந்திர மகாவிஷ்ணுன்னு எடுத்து. கரெக்ட். ரொம்ப அழகான கோவில். எஸ். ஸோ இது நோத க்ஷேத்திரம், இன்னைக்கான க்ஷேத்திரம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. எஸ், உங்களுக்கு தான் தேங்க்ஸ். ஸோ பலா, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் people who joined later நீ சொல்லிடுவோம் அந்த செக்மெண்ட்மா we are working on this. எஸ். ஸோ கெஸ்ஸ க்ஷேத்திரம்க்கு பதிலாக இந்த வாரம் வந்து கெஸ்ஸ க்ஷேத்திரமாக வி ஆர் ஜஸ்ட் பாசிங் இட். நான் வந்து ஸ்டாப் பண்ணல. எனக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு அடுத்த செக்மெண்ட்டு கொஞ்சம் டைம் குறைச்சலாக இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு 5 நிமிஷத்தை நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். வேறு ஒரு புதுசான செக்மெண்ட்டுக்கும் யோசிச்சுன்னு இருக்கோம். யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தேன்னா கொடுங்க, தட் we can implement. எஸ். ஸோ அந்த ஒரு 5 நிமிஷம், ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வர மாதிரி ஏதாவது செக்மெண்ட் யாருக்காவது ஏதாவது யோசிக்க முடியாது அப்படின்னா சொல்லுங்க, தாராளமாக we can implement it. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் we will go to கோவிந்தா அஷ்டகம். ஆதிசங்கரனுடைய ஒவ்வொரு ஸ்லோகங்களும் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன மாதிரி மனுஷன் அப்பா. அந்த 30 வயசுக்குள்ள நம்மளுக்கு வந்து என்னென்னத்தெல்லாமோ கொடுத்துட்டு போய்க்க. அதனால தான் அந்த பகவானுடைய அவதாரம்னு நம்ம அவரை சொல்லி கொண்டாடுறதுக்கான ஒரு ரீசன் வந்து யாருமே பண்ண முடியாது இப்படிலாம் அப்படின்ற மாதிரி வியக்கிற மாதிரி ஒரு அஷ்டகங்கள், ஸ்தோத்திரங்கள், பாஷ்யங்கள், பிரம்மசூத்திர பாஷ்யத்துலேருந்து அத்தனை பாஷ்யங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இந்த கோவிந்த அஷ்டகத்தில் பரபிரம்மமான கோவிந்தனை, கிருஷ்ண பரமாத்மாவை அவர் என்ன பண்ணுறார், சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் சொல்ல போகிறார். ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் குணங்கள், சர்வ கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியும் சொல்வார். இந்த குணங்களுக்கெல்லாம் மேலே இருக்கிறவனாகவும் சொல்வார். அந்த குணங்களே இல்லாதவன். இந்த பகவான்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து எப்படி இந்த குணங்களும் உண்டு, குணங்கள் இல்லாமையும் இருப்பான், அவன்தான் பகவான். ஸோ அப்படி குணங்கள் எதுவும், குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இன்எக்ஸ்பிளிகபிள் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் இருக்கிற பகவான். அதே பகவான் குணங்களோடையும் எப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு காமிக்கிறார். அப்படிப்பட்டவன் கோவிந்தன், கோவிந்தா. இந்த கோவிந்தன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பரமானந்த ஸ்வரூபன், ஆனந்தத்திற்கு எல்லையில்லாதவன் அப்படின்னு சொல்கிறார், பரமானந்தம். ஸோ அப்படி இந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் போன கிளாஸ். ஸோ இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அதனுடைய மீனிங் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் ஐ மீன் அடுத்த ஆர்டரில் இருக்கிறவா யாரு? கலா ஸ்ரீகாந்த்.
கலாஷிகாந்த் மாமி 2 தடவை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் ஒவ்வொரு வேர்டாக பார்க்கலாம். ஏதாவது ஒரு சின்ன ராகத்துல பாடலாமா? தாராளமா மாமி. எல்லாருக்கும் நமஸ்காரம். சத்யம் ஞானமனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலமனாயாசம் பரமாயாசம் மாயா கல்பிதனாகாரமனாகாரம் புவனாகாரம் மாமாநாதமநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். இன்னொரு தடவை சொல்லணுமா? இன்னொரு தடவை சொல்லுங்க. வெறும் சொல்லலாமா? சொல்லிடுங்க. சத்யம் ஞானமனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோல மனாயாசம் பரமாயாசம் மாயா கல்பித நானாகார மனாகாரம் புவனாகாரம் ஸ்மாமா நாதமநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லி வேதாந்த தத்துவத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் 3 தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த வேதாந்த தத்துவ வாக்கியத்தினுடைய ஸ்டார்டிங் எடுத்துன்னு வந்து இங்கே போடுறேன். சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அனாகாசம் பரமாகாசம். அழகழகான வார்த்தைகள். பெரிய ஸ்லோகமாக இருந்தாலும் அந்த பிரம்மஸ்வரூபம் கோவிந்தனா எப்படி வந்து நம்ம சின்ன கிருஷ்ணனா எப்படி தவழறான் அவன். அதாவது இந்த நம்ம அந்த இது பார்த்தோம், சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கேயும் ஆதிசங்கரை தான் பாடினார் இல்லையா. அவர் என்ன சொன்னார், சின்ன குழந்தையா அந்த விநாயகர் இருக்கார், ஆனால் அவர் பண்ணுற காரியம் பார்த்தா விக்னாத்ரிஹந்திரி. விக்னங்கள் அப்படி மலை மாதிரி இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாத்தையும் பொடி பொடி ஆக்குறார் மனுஷன். அது யாரு அப்படின்னா சின்ன பால ரூபம். அந்த மாதிரி கோவிந்தனை பற்றி யோசிக்கும் பொழுது மகாவிஷ்ணுவனுடைய பால ரூபம் எது அப்படின்னு பார்த்தார் ஆதிசங்கரர். அவர் பார்த்தார் கோவிந்தாஷ்டகத்தில் நம்ம கிருஷ்ணனை பற்றி பேசுவோம் அப்படின்னு நினச்சி அவர் கிருஷ்ணரை போட்டிருப்பாரோ என்னமோ. கிருஷ்ணர் சின்ன குழந்தை கிருஷ்ணன். அவன் எப்படி பிரம்மஸ்வரூபமாக பறந்து விரிஞ்சு இருக்கான், அதே சமயத்தில் சின்ன குழந்தையா எப்படி அவன் லீலைகள் பண்ணுறான். என்ன ஒரு கான்ட்ராஸ்டாக எழுதுறார் பாருங்க ஆதிசங்கரர். அந்த இடத்துல சொல்கிறார் லக்ஷணங்கள். ஸோ முதல்ல சத்தியம் அப்படின்னா என்ன, ஸோ சிம்பிளாக முதல்ல மீனிங்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வீல் டைவ் இன் டீப்பர். ஸோ இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அனாகாசம் பரமாகாசம் இந்த 5 வார்த்தைகள் இருக்கு. 6 வார்த்தைகள் இருக்கு. கரெக்ட். சத்தியம் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், எப்பொழுதும் இருப்பவன். ஞானம்னா எனக்கு தமிழில் ஞானம் இருக்குது, இங்கிலீஷில் ஞானம் இருக்குது, அந்த மாதிரி ஞானம் அதுவா அப்படின்னா அது இல்லை. ஞானம் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறார். அனந்தம் அந்தமில்லாதவர். நித்தியம் எப்போதும் இருப்பவர். இப்போ இந்த நித்தியத்துக்கும் அனந்தத்துக்கும் ஒரு சின்ன லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. ஸோ அனாகாசம்னா ஹூ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்பேஸ். அப்புறம் பரமாகாசம், இந்த அனாகாசம் ஹூ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறார். ஆனால் பரமாகாசம்னு சொல்லும்போது ஹூ இஸ் த ஹையஸ்ட் ஸ்பேஸ், அந்த இடத்துல அப்படி சொல்கிறார். ஸோ அழகாக அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை அந்த புருஷ சூக்தத்துலலாம் வரும். விராட் புருஷன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி. இந்த விராட் புருஷன் எல்லாரும் வந்து ஈக்குவேட் பண்ணுறது எப்படின்னா மகாவிஷ்ணுவோட தான் ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விராட் புருஷ ரூபம் அந்த ரூபத்தை சொல்லும் பொழுது ரூப லட்சணங்கள்
ஸோ லக்ஷணம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுதல், அது லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவா. இப்படி ஜென்ரலைஸ்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த லக்ஷணத்தில் 3 விதமான லக்ஷணங்கள் இருக்கு. ஒன்று தடஸ்த லக்ஷணம், அப்புறம் ஸ்வரூப லக்ஷணம், அப்புறம் அதத்யாவர்த்தி லக்ஷணம் அப்படின்னு சொல்லி 3 விதமாக சொல்கிறேன். அதில் தடஸ்த லக்ஷணம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னும்போது அந்த ஒரு எல்லோ கலரில் ஒரு வேன் நின்றுட்டு இருக்குமே, ஒரு வெள்ளை கலரில் ஒரு வண்டி நின்றுட்டு பாருங்க, அதுக்கு பக்கத்து வீடு, அதுக்கு பக்கத்து பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு விஷயத்தை அந்த பக்கத்தில் இருக்கிற பொருளை சுட்டி காமிச்சு இந்த இடத்த சொல்கிறது, அது ஒரு லட்சணம். இந்த பக்கத்தில் இருக்கிற விஷயம் அப்படின்றது வந்து அதே இடத்துல தான் நிரந்தரமாக இருக்குமானா இருக்காது. அந்த வேன் நகர்ந்துட்டே இருக்கும். நாளைக்கு இந்த வேனு பின்னாடி தெருவில் நிறுத்தியிருப்பான், அப்போ அதை வச்சு சொல்ல முடியாது. இப்போதைக்கு அந்த நிலைமைக்கு இது நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது தடஸ்த லட்சணம். அந்த அதத்யாவர்த்தி லட்சணம் அப்படின்றது என்னன்னா, நீ நேராக போ, எங்கள் வாத்தியார்லாம் சொல்லுவார், நேராக போ, 2 தட்டில் 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்றுத்தில் வந்து மல்லிப்பூ இருக்கும், இன்னொன்றுத்தில் ஜாதி பூ இல்லை ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. உனக்கு ரோஸ் தெரியும், ஆனால் மல்லிப்பூ எதுன்னு தெரியாது அப்படின்னு இருக்கிறவா. அப்போது அவர் என்ன சொல்லுவார், நீ இந்த ரோஸை விட்டுடு, அந்த மல்லிப்பூ தட்டை எடுத்துணுவா. இது மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்களேன். அப்போது தெரியாத ஒன்றுத்தை தெரிஞ்ச ஒன்றுத்தை சொல்லி தெரியாத விஷயத்த சொல்கிறது, இது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்வரூப லட்சணம், அது ரூபம் இப்படித்தான், அதை பற்றியே பேசுறது. இப்போ இந்த மிச்ச 2 இதில் வந்து வேற ஒன்றுத்தை சொல்லி இன்னொன்றுத்தை காமிக்கிறது அப்படின்னு இருக்கு, இன்னொன்று வந்து அந்த விஷயத்தை பற்றியே சொல்றது அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல சத்தியம், ஞானம், அனந்தம், நித்தியம், அனாகாசம், பரமாகாசம்னு எல்லாத்தையும் சொல்ல போகிறது எப்படின்னா, ஸ்வரூப லட்சணத்தை சொல்ல போகிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லின்னு வரப்போகிறேன். ஸோ அப்போது ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு இருக்கு. ஸோ இறைவனை சுட்டி காட்டுறது இதுதான். ஸோ அதனால சத்தியம், சத்தியம் அப்படின்னா என்ன, எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மாறாத விஷயம், அது மாறக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்ற சத்தியம். எல்லா காலத்திலையும் இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். இப்போ நித்தியத்துக்கும் சத்தியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அனந்தத்துக்கும் நித்தியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் ஒரு சின்ன லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு தெரியாது. அப்போது சத்தியம்தான், something is there to say the existence, that is pure existence. So the base or the substratum thing or the ஒன்று இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது சத்தியம். சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க யாராவது. சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதியாக. கரெக்ட். There is nothing else other than that. ஓகே. அத தவிர வேற இல்ல அங்க. சத்தியமா சொல்றேன்னா this is the actual thingங்கிறதுக்காக. அது இன்சிஸ்ட் பண்ணினா வேற இல்ல, இதுதான் நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு ஸ்தாபிக்கிறது. இந்த உண்மையில் இருத்தல். ஓகே. நிரூபிக்கப்பட்டது இந்த மாதிரி, அதாவது ஆல்ரெடி ப்ரூவன். கரெக்ட். வேற
இதை விட வேற மாற்று கருத்து இல்லை இதுதான் அப்படிங்கிற. அசத்தியம் இல்லாததுன்னு சொல்லாம அசத்தியம் இல்லாததுன்னு. ஆஹா, இது வந்து நாங்க இந்த கம்பெனிஸ் ஆக்ட் படிக்கும்போது வாட் இஸ் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா ஒன் விச் இஸ் நாட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு போடுவான். நல்லா இருக்கு பலே. ஸோ இப்போ எல்லா விஷயங்கள் எல்லா பொருட்களுக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மள எடுத்துப்போமே, நம்ம என்னைக்கு பிறந்தோம், அதான் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் டேட் ஆர் கிரியேஷன் டேட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஒரு புஸ்தகம் இருக்குது. இப்போது அனாதியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு என்ன எக்ஸிஸ்டன்ஸ் டேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பதிலே இல்லை. ரெண்டாவது, அந்த ஃபார்ம் அப்படி பார்த்தோன்னா இப்போ ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை எனக்கு அந்த புஸ்தகமாக வேண்டாம் அப்படின்னா நான் அதை கிழிச்சு போடலாம். கிழிச்சா அது என்னவா மாறுறது? ஆர்டினரி பேப்பரா மாறிடுறது. அந்த பேப்பரை இன்னும் நான் சின்ன சின்னதாக கிழிக்கிறேன், குப்பையா மாறுறது. அந்த குப்பையை நான் எரிக்கிறேன், டஸ்ட் பவுடர் நதிங், சாம்பலா மாறுது, பிரசன்ஸே இல்லாம போயிடுறது. அப்போ எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு பிரசன்ஸ் இல்லாம அது, ஆனா பிரசன்ஸ் இல்லாம போறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏதோ ஒரு பூமியோட கலக்கிறது இல்லை அந்த பஞ்சபூதங்களோட சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா? அது ஒன்று ஆவியாக போகிறது. இப்போ ஒரு தண்ணியை வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்று ஆவியாக போகிறது, திரும்பி அது மழையாக வருது, இந்த மாதிரி. ஸோ இட் இஸ் இன் தி சைக்கிள். பட் அதுக்கு அந்த பேப்பர்னுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சப்ஸ்ட்ராட்டம் திங்கு, அது ஒரு 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 பீஜம்னு சொல்லுவா இல்லையா, அந்த விந்து, அது வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த உலகத்தில் இருக்குது. அதை தான் சத்தியம்னு சொல்கிறார். அது நான் புரிஞ்சின்ற வரைக்கும் which is form change in the form இல்ல, அந்த substance over form அப்படினு சொல்லுவோம்ல. அக்கவுண்ட்ஸோட ரிலேட் பண்ணாம இருக்கு. வெரி குட். சோ மத்ததெல்லாம் மாயை, உருவம் மாயை, பேசிக்கா இருக்கிறது தான் பேஸ் தான் சத்தியம். கரெக்ட். அப்படிதான் நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். சோ அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கு ஆனா இல்லை. இந்த இவன் மாதிரி சொல்லணும், எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்லை, அந்த மாதிரி இருக்கு, அது சத்தியம். சரி, ஞானம் அப்படின்னா என்ன? கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்குள்ளேயும் ஞானம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருக்கு, ஒரு கட்டில் இருக்கு, இல்லை வந்து ஒரு கபர்ட் இருக்கு, அதுக்குள்ள என்ன உயிர் இருக்கா? அது ஒரு ஜடப்பொருள். அதுக்குள்ள எப்படி ஞானம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சரியா? எனக்கு வந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது இருக்கு, ஒரு பர்பஸ் ஃபுல்ஃபில்மென்ட்க்கு. இல்ல, அதான் இப்போ வந்து உயிர் இருக்கிற பொருள்ல ஞானம் இருக்கு. ஏதோ ஒரு அஞ்சறிவு, மூணறிவு, ரெண்டறிவு, ஓரறிவு ஜீவன். இது ஜடப்பொருள் தான், அறிவற்ற ஜடப்பொருள். அறிவற்ற ஜடப்பொருள். ஆனா அதுல அறிவு இருக்குங்கிறார். எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? அது ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ஒரு சாலிட், அந்த சயின்ஸ்ல படிப்போம், சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 இது படிப்போம். ஸோ அதில் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருள், இப்போ இந்த ஃபோன் கையில் என்கிட்ட ஃபோன் இருக்கு அப்படின்னா, ஃபோன் இஸ் மேட் அப் ஆஃப் ஒரு சாலிட் டீடைல்ஸ். அது இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக போனால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்.
இந்த ஆட்டம்ஸ் என்ன ஆகுது, இப்போ ஒரு சாலிடான விஷயத்தை, ஒரு இரும்பு கம்பி எடுத்து அதை வந்து ப்ரெஷர் பண்ணும்போது, அடிக்கும் பொழுது அது இட் டேக்ஸ் இட் ஃபார்ம், மாறுறது. இப்போ தங்கம் தங்கமாக தான் இருக்குது, தங்கம் வளையலாக மாறுறது, தோடாக மாறுறது, மூக்குத்தியாக மாறுறது, ஆரமாக மாறுறது. இதெல்லாம் எதனால மாறுறது அப்படின்னா, அதை ப்ரெஷர் பண்ணி உருக்கி இது அதனுடைய இதை மாற்றினா மாறுறது. அது எப்படி, அதுக்குள்ளே இருக்கிற அணு ஆர் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூரான்ஸ் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். கே ஷெல், எம் ஷெல், என் ஷெல் ஏதோ இருக்குது. அப்போது அதுக்குள்ள ஒரு மூவ்மெண்ட் இருக்குது இல்லையா? அந்த மூவ்மெண்ட் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் இட் டேக்ஸ் இட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அதை ப்ரெஷர் பண்ணும்போது அது வந்து அது ஃபார்ம் வேறு மாதிரி மாறுறது. அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் கான்ஷியஸ்னஸ். அது மனுஷனோட உடம்புல தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அப்போது கான்ஷியஸ்னஸ்னால் என்ன? இப்போ வாட் இஸ் சன் அப்படின்னா, சன்னுனா என்ன சொல்லுவோம்? சன் இஸ் அ கேஷியஸ் பால் விச் எமிட்ஸ் ஹீட் அண்ட் லைட் அப்படின்லாம் சொல்லுவோம் பேசிக்காக சயின்ஸில். அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த மூமெண்ட் ஆஃப் அந்த கான்ஷியஸ்னஸ், அதுதான் வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஞானம் இருக்குது, அதை நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அந்த ஞானத்தினுடைய அடிப்படை பகவான். சத்தியம், ஞானம், அனந்தம். ஸோ எவ்ரிதிங் ஞானம்னா நம்ம வந்து இது விஸ்டம் அண்ட் நாலேஜ்னு, விஸ்டம் அண்ட் நாலேஜ் கிடையாது. ஞானம்னா கான்ஷியஸ்னஸ். இது வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி. ஞானத்துல இருந்து நம்ம ஞானம் கிடைச்சிட்டு விஸ்டம் அண்ட் கான்ஷியஸ்னஸ் கூட, விஸ்டம் அண்ட் நாலேஜ் கூட ஒரு நாள் வந்து இல்லாம போயிடும், மறந்து போயிடும் நம்மளுக்கு இல்லையா? இப்போ நம்மளுக்கு வயசாக எல்லாம் மறந்து போயிடும். பட் சோ இது வந்து ஞான கன்செப்ட்னா கான்ஷியஸ்னஸ் அபௌட் ஓகே அந்த மாதிரி. நமஸ்தே. நமஸ்தே. நான் ஒண்ணு சொல்லலாமா? ஓ எஸ். ஞானம் அப்படின்னா நம்ம சாஸ்திரத்தை படி ஞானம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஆத்ம ஞானம் தான். நீ யார், இந்த சிருஷ்டி என்ன, பகவான் யார் அப்படின்னு சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அதுதான் ஞானம். அந்த ஞானம் இருக்கே, அந்த அறிவு இருக்கே, அதுதான் ஞானம். ஸோ பாக்கி எல்லாம் வாட் எவர் வி லேர்ன் அவுட் சைடு, பெரிய பெரிய வாழாவா பண்டிதாவா கூட இருக்கலாம், பட் அந்த ஞானம் எல்லாம் படிப்பறிவு மட்டும்தான். பட் ரியல்லா ஞானம்னு மீன் பண்றது சாஸ்திரங்கள்ல இந்த ஞானம். இது கரெக்டா தப்பா எனக்கு தெரியாது, இதுதான் நான் கேட்டு புரிஞ்சின்றது. அப்போ அவேர்னஸ் சொல்லலாமா மம்மி? அதாவது நமக்குள்ள ஒரு அவேர்னஸ், நமக்குள்ள ஒருத்தர் வந்து இப்ப நான் இந்த உடம்பா அப்படின்னு கேட்டா இல்ல, நம்ம கண்ணா காதா ஒன்னொன்னா இந்திரியங்களை கேட்டுட்டே வந்தோம்னா, எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? நம்ம ஒரு இருட்டு ரூம்குள்ள போறோம், போயிட்டு அது இருட்டா இருக்குன்னு எது சொல்றது நமக்கு? நம்ம கை பார்த்தா தெரியல, கண்ணு பார்த்தா தெரியல, ஒண்ணுமே தெரியல, கண்ணுல இருட்டா தெரியறது நமக்கு. அங்க உள்ள போயிட்டு ஏதோ ஒண்ணு சொல்றது இல்லையா? தட் கான்சியஸ்னஸ், அவேர்னஸ், அதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றது இல்லையா? ஏதோ எல்லாம் இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்றது, அது இருட்டா இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம கண்களுக்கு அது புலப்படல, நமக்கு ஒண்ணும் தெரியல, ஆனா அந்த ரூம் இருட்டா இருக்கு, அங்க ஒண்ணும் தெரியலன்னு ஒண்ணு ஏதோ ஒண்ணு சொல்றது இல்லையா நம்ம உள்ளுக்குள்ள இருந்து? ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். அதுதான் அது இருக்கே, அந்த அது எல்லாமே அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். சத்துன்னு சொல்றோம் இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அது. ஓகே, தேங்க் யூ. சூப்பர். ஸோ அதான் அது வந்து ஞானம். அப்படிப்பட்ட பகவான் அப்படி இருக்கான். அனந்தம், அந்தம் அப்படின்னா எண்டு, அனந்தம் அப்படின்னா எண்ட்லெஸ், ஒன் ஹூ இஸ் எண்ட்லெஸ், நித்தியம். அனந்தம்னா எண்ட்லெஸ்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுங்களேன்? happiness. Happiness, very good. Infinite is happiness. Not everything gives joy to everybody. அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்.
ஆனால் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அஸ். வி லிமிட் திங்ஸ். நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது துக்கம், இது வந்து சந்தோஷம், இது துக்கம், அப்படி இப்படின்னு பிரிச்சுன்னு இருக்கும். இந்த லிமிட்டேஷன் இல்லை, when there is no duality, இது வந்து திரும்பி அத்வைத்தத்துக்கு போகும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சோன்னா ஒன்னே ஒன்று மிஞ்சி இருக்கிறது என்னன்னா ஆனந்தம். there is only happiness. அது சாரி ஃபார் இன்டரப்ஷன். எதை நாம் அடைவதில்லையோ, எதை ஒண்ணு நம்மால் அடையப்படுவதில்லையோ அதுதான். எல்லாம் நம்ம அடையறோம், நமக்கு இது வேணும் வேணும்னு. எதை ஒண்ணு நம்ம அடைவதில்லையோ, எது ஒண்ணு நம்ம சொரூபமாவே இருக்கோ அது இன்ஃபினிட். அது ஆனந்தம். கரெக்ட், ரைட். அந்தம் போயிட்டு திரும்ப பிகின் ஆகுது. எதுவுமே சந்தோஷமோ துக்கமோ. ரமண மகர்ஷி கிட்ட அவங்களோட சிஸ்டர் வந்து ஒரு வாட்டி கேட்டாலாம், உங்க த்ரோட்ல ப்ராப்ளம் இருக்கே, நீங்க வந்து அதை நீங்க சரி பண்ணிக்க கூடாதா, நீங்க எல்லாருக்கும் அருள் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்போ ரமண மகர்ஷி பதில் சொன்னாரா, வந்து நான் அதை ட்ரீட் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் இருக்கேன்னு நான் நினைச்சுக்கணும், அப்புறம் வந்து எனக்கு ஒரு கழுத்து இருக்கு, எனக்கு ஒரு உடம்பு இருக்குன்னு நினைச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆமா இவ்வளத்தையும் நான் நினைச்சுட்டு தான் நான் அதை பண்ண முடியும். நான் இது எதுவுமே நம்ம யாருமே இது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸாம்பிள், ஐ மீன் ஆன்சர் சொன்னாராம். ஸோ அதுல அது ரொம்ப கேட்சியா இருந்தது. ரொம்ப நம்மளுக்கு அப்பதான் புரியறது, ஓஹோ நம்ம இவ்ளோ பறந்து யோசிக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஒரு ஃபியூ லைன்ஸ்ல. ரொம்ப கரெக்ட். அதாவது அந்த ஒரு சின்ன குழந்தை எங்கேயோ நடந்து தவழ்ந்து போகும்போது ஏதோ விழுந்துட்டுன்னா அதை யாருமே பார்க்கலன்னா அது பாட்டுக்கு எழுந்து தொடச்சு போட்டுன்னு போயிடும். இப்போ நம்ம யாராவது கவனிச்சுட்டோம்னா உடனே அது அழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அது வந்து அதை காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு அது துக்கமாக தெரியறது, துயரமாக இருக்குது, திடீர்னு சந்தோஷம் வருது, திடீர்னு துக்கம் வருது. ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஸோ அதை வி ஆர் லிமிட்டிங் அவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி. பட் ஆனந்தத்துக்கு லிமிட்டேஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ அதே மாதிரி ஸ்ரீசந்திரிகா மேம் ஏதோ சொன்னா ஆக்சுவலா ரொம்ப பீப்புளா இருந்துச்சு கேக்கல. ஹலோ, நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லுங்க மாமி, சொல்லுங்க. நான் ஒரு இடத்துல படிச்சேன், சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் இன் அவர் பிரெயின். நாம சந்தோஷம்னு எதை நினைச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறோமோ அது ரிப்பீட் ஆகும்போது அந்த ரெஃபரன்ஸ் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. எதை துக்கம்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோமோ அதை பத்தி நினைக்கும் போதோ அல்லது அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை பார்க்கும் போதோ நமக்கு கண்ணீர் வர்றது. நமக்கு ஞானம் இருந்தா இதை ஒன்னையுமே ரெக்கார்ட் பண்ணிக்காம இருந்தா நம்ம எதுவுமே பாதிக்காது அப்படின்னு படிச்சேன். ஆனா அது ரொம்ப கஷ்டம் தானே. கரெக்ட் கரெக்ட். அதான் ஞானம் அனந்தம் அப்படின்னு போட்டாரோ என்னமோ. ஞானத்துக்கு அப்புறம் அனந்தம் வருது. பலே. ஸ்ரீசந்திரிகா மேம் ஏதோ சொல்லிட்டு இருந்தா. சொல்லுவா. இந்த புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஜட பொருளுக்கும் உயிர் இருக்கு. அண்ட் இட் இஸ் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. அதுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டு இருக்கு, அதுக்கும் உயிர் இருக்கு. இதெல்லாம் எங்கேயோ படிச்சேன் நானு. தென் இந்த அனந்தம் வந்து அந்தம் முடிச்சு திரும்ப பிகின் ஆகி அது இன்ஃபினிட்டி ஆயிண்டே இருக்கு. அது அப்படிங்கிறது அனந்தம்னா முடிவில்லாம போயிட்டு. கரெக்டா? ரைட் ரைட். எண்ட்லெஸ். கரெக்ட். முடிவில்லாதது, முடிவிலி. முடியுது நம்ம நினைப்போம், தட் இஸ் a beginning for next அப்படிங்கிற மாதிரி. அதுதான் விஞ்ஞானமும் சொல்றது. ஒரு பொருளை வந்து ரூபம் மாற்றலாமே தவிர முழுவதுமாக அழிக்கவே முடியாது நம்ம. ரைட் கரெக்ட். ஸோ அப்படிப்பட்ட பகவான் நித்தியம், எப்போதும் இருப்பவர். எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் எப்போதும் அப்படின்ற அந்த இடத்துல நித்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறார். அனாகாசம் சொன்ன மாதிரி who is free from space. ஆகாசம் எல்லை இல்லாதவர்,
பரமாகாசம், ஹூ இஸ் த ஹையஸ்ட் ஸ்பேஸ், இப்படி இந்த ரெண்டு விதமாகவும் அவர் வந்து காட்டுறார். அப்படிப்பட்ட இந்த மாதிரியெல்லாம் பரமாத்ம ஸ்வரூபத்தை உடைய பகவான் ரெண்டாவது வரியில தான் வரார். அதாவது ஸ்பேஸ்னா என்ன சொல்ல வர பாலாஜ், இது வந்து உலகமே ஆண்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி. So you cannot restrict him to confine him to a space அந்த மாதிரியா? இப்போ நம்மெல்லாம் வந்து we are confined to one space இல்லையா? ஓகே, சரி சரி. நான் வந்து லிட்டரல் மீனிங்கா நம்ம ஸ்பேஸுக்கு கீழே இருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு என்ன சொல்றது, ஜெனரலைஸ்டு டேர்ம்ல அனாகாசம்னா எல்லை இல்லாதவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி சரி, ஓகே. அண்ட் அதாவது சுப்பிரமணிய புஜங்கத்துல ஆதிசங்கரர் வந்து சின்ன குழந்தையா இருக்கிற விநாயகர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை பண்றார் அப்படின்னு அப்படி சொன்னார். கோவிந்த அஷ்டகத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அனாகாசம் பரமாகாசம்லாம் சொல்லிட்டு இப்படி பரமாத்ம ஸ்வரூபத்துல விராட் ரூபத்துல பகவான் இருக்கார், பிரம்மஸ்வரூபத்துல இருக்கார். அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்றாரா, சின்ன கிருஷ்ணனா கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலம். கோஷ்டம் அப்படின்னா அந்த மாடு மேய்ச்சுண்டு இந்த மாட்டு தொழுவத்துல ஸோ பிராங்கண அப்படின்னா அந்த கோர்ட் யார்டு, அந்த மாதிரி ஒரு வீட்டில் எல்லா இடத்துலையும் ரிங்கிணி அப்படின்னா இந்த கொடினா லதா, இந்த கொடி எப்படி இப்படி படர்ந்து போகுமோ அந்த மாதிரி தவழ்ந்து இவர் வந்து எல்லா இடத்துலையும் தவழ்ந்து 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 அப்படி விளையாடினவர். லோலம் அனாயாசம், அனாயாசமா ஒரு காரியத்தை பண்றான் பாய்மா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அனாயாசம்னா என்ன? ஈஸியா without any effort. effortless correct. So yes, கஷ்டமே படாம அப்படி ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு சில விஷயங்களை பண்ற அசாத்திய சாதக சுவாமின். அதனாலதான் ஆஞ்சநேயர் வந்து எஃபர்ட்லெஸ்ஸா பண்றதுனால அவருக்கு வந்து அசாத்திய சாதகா, சாத்தியமில்லாத விஷயத்தை சாதனம் பண்றவர். இப்போ யாருக்காவது ஏதாவது பண்ண முடியாத விஷயம் இருக்கு ஆனா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை பிடிக்கணும். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்மத. அப்படி ராமதூதனா இருக்கிற ஆஞ்சநேயர் அந்த மாதிரி அனாயாசமா ஒரு விஷயத்தை பண்றான். ஆனா அவனுக்கு தான் என்ன இருக்கு? பரமாயாசம். அவனுக்கு தான் பெரிய கஷ்டங்களும் இருக்கு. அவனுக்கு என்ன சார் கஷ்டம்? கிருஷ்ணரா நான் இப்போ இந்த மாதிரி சின்ன குழந்தைகிட்ட போய் கிருஷ்ணருக்கு என்ன கஷ்டம் இருக்கு, கிருஷ்ணர் எவ்வளோ ஜாலியாக வளர்ந்துருக்கார் அப்படிம்பார். ஆனால் கிருஷ்ணருக்கு அத்தனை கஷ்டங்களும் கிருஷ்ணர் பட்டார். எப்படி அவருக்கெல்லாமே சாபம் கொடுத்துருக்கார்ல, அவருக்கு சாபங்கள் உண்டு, அது ஓகே. ஒவ்வொரு தடவை இந்த சின்ன குழந்தையா ஒவ்வொரு அசுரனா வரும்பொழுது அவள்லாம் வதம் பண்ணும்போது அவருக்கு கஷ்டமா இருந்துதான். சின்ன குழந்தை கஷ்டப்பட்டு ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றது அப்படின்ற மாதிரி. அதாவது கஷ்டங்கள் அவர் எந்த ஆட்டிடியூடோட அத வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணாங்கிறது அதுல அதான் சொல்றேன், பரமாயாசம். அப்ப அந்த கஷ்டங்களையும் அவர் பட்டிருக்கார். திரௌபதி மானம் காக்கும் பொழுது அவருக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஐயோ இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அப்படின்னு அதாவது அந்த இடத்துலயாவது அவர் கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையோ. அப்படி எடுத்துப்போமே. மிச்ச இடத்துலலாம் அவர் எந்த பாவத்தில் அவர் அதை பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த என்ன சொல்றது, இந்த பாஞ்சாலி சபதம் நடக்கிற அந்த சமயத்தில் அவர் கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள், இத்தனை பெரிய ஃபேமிலி துரியோதனாதிகள்லாம் மகாபாரதத்தில் இவ்வளோ பெரிய ஃபேமிலி அழிக்கிறோமே கஷ்டப்பட்டிருப்பார்.
இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காம இருக்கிறதுகளே அப்படின்னும் கஷ்டப்பட்டிருப்பார். இந்த மாதிரி பரமாயாசம், அதாவது கஷ்டமே இல்லாம எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டுத்தையும் சொல்றார். பகவான் கஷ்டங்களே இல்லாம இருக்கக்கூடியவர், ஆனா அவனுக்கு தான் பரம கஷ்டங்களும் இருக்கு. பரமாயாசம் அப்படிப்பட்ட பகவான் மாயா கல்பித நானாகாரம், மாயையே உருவான பகவான். மாயையை வச்சுட்டு எந்த உருவத்திலையும் எப்படியும் இருக்கக்கூடியவர். எல்லா கோபிகைகள்கிட்டையும் அவருடைய மாயையினால எல்லா கோபிகளாத்துலேயும் கிருஷ்ணர் போய் ஒரே சமயத்தில் இருக்கிற மாதிரியான மாயையை பண்ணக்கூடியவர். அனாகாரம், நானாகாரம்னா நானாவித அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லா விதம் நிறைய விதமாக அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாயையை வச்சுண்டு நிறைய ரூபங்களை எடுக்கக்கூடியவர். ஆனா அனாகாரம், ரூபமே இல்லாதவர். பிரம்மஸ்வரூபத்துல ரூபம் இல்லாதவர். கிருஷ்ணனா வரும்பொழுது இத்தனை லீலைகளையும் பண்ணி மாயையை வச்சுண்டு இவ்வளோ லீலைகள் பண்ணவர். புவனாகாரம், இந்த உலகமே உருவானவர். க்ஷ்மாமாநாதம், க்ஷ்மாமாநாதம், பூமி. க்ஷ்மா அப்படின்னா பூமி. இந்த க்ஷ்மாமாநாதம், மான லக்ஷ்மி, பூமி, பூதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இந்த 3 தேவிகள் இருக்கா. அதுல இந்த பூலக்ஷ்மியான பூமி தேவியினுடைய நாதர் பதி. அநாதம், பதியே இல்லாதவர், அதாவது என்ன சொல்றது, யாருமே இல்லாதவர். பிரம்மஸ்வரூபத்துல எல்லாம் அவருக்குள்ள அடக்கம், அதனால எதுவுமே இல்லாதவர், யாருமே இல்லாதவர். ஆனா க்ஷ்மாமாநாதம், பூமி தேவியான மகாலட்சுமியை தன்னுடைய பத்னியாக வச்சுருக்கிறவர். பிரணமத, இப்படிப்பட்ட பகவான் இப்படியே இருக்கா, அப்படியே இருக்கா, இப்படி இருக்கா, அப்படியே இருக்கா, இப்படிப்பட்ட பகவான் அவனை கோவிந்தனை பிரணமத வணங்குகிறேன். பரமானந்தம், அவன் பரமானந்தத்தை தரட்டும். இந்த பரமானந்த ஸ்வரூபமான இந்த பகவான் கோவிந்தன், அவனை நான் வணங்குகிறேன். பிரணமத. ஸோ இதுதான் இந்த முதல் ஸ்லோகம். நான் கோவிந்தாஷ்டகம்னு சொன்ன உடனே ஓகே ஜாலியாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சானா, இவ்வளவு அர்த்தங்கள் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அப்பா இதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணணும் போல் இருக்கு. இது முதல்ல புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து ஆமா அந்த அத்வைத சித்தாந்தத்திலையும் இல்லை வேதாந்த சித்தாந்தத்திலையும் உள்ள போய் தோண்டினே இருந்தா அடுத்தடுத்துக்கு கேள்விகள் தான் ஜாஸ்தியாகிட்டே இருக்கே தவிர பதிலே கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி எக்ஸலண்ட் ஃபார் கான்டெம்ப்ளேஷன். அதாவது நம்ம இருக்கிற இந்த நார்மல் லைஃபுக்கும் அதுக்கும் எப்படி கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது. ஏன்னா அது தனியா இப்படி நம்ம காதுல விழும், ஏதோ புரிஞ்சுக்க முடியாம இருக்கும். பட் எப்படி நம்ம இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி நம்ம இதுக்கு என்னது அந்த அத்வைத்தத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுன்னு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே வேர்ட்ஸ்ல ரெண்டத்தையும் கவர் பண்ணிருக்காரு இல்லையா? அதனால இவ்வளவு, அதாவது உள்ள தோண்ட அவ்வளவு விஷயங்கள். இது எப்படி நம்ம ஒரு பயம் எனக்கு, இது எப்படி முதல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் இதை, அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம டெலிவர் பண்ண போறோம், எல்லாம் அப்படியே ஒரு 2 வாரமா ஒரே மடையை பிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். டிஸ்கஷனுக்கு விட்டுடுங்க, எல்லாரும் சொல்லுவா அவளுக்கு நிறைய படிச்சு. கண்டிப்பா அப்போ அவ எல்லாம் அண்ட் இந்த அநாதம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்க பார்த்தேன்னா ஆதி முதல்வன் அப்படிங்கிற அந்த மீனிங்கும் அது கொடுக்கும். நாதனே இல்லாதவர் அவர் அநாதன், அவருக்கு மேல இன்னொருத்தர் கிடையாது, அந்த மீனிங்கும் கொடுக்கும். அது கொடுக்கும், கரெக்ட். ஸோ அதான் அந்த மாதிரி. ஆனா அது இப்போ நான் சொல்லியிருக்கேன்னா இது கரெக்டான ஒரு இதில் உங்கள் எல்லாருக்கும் போயிருக்கா, எதுவுமே எனக்கு இன்னும் அது சிந்தனையே இல்லை. ஆனால் அது பகவான் அவன் நம்ம மூலியமாக அதை சொல்கிறான், அவ்வளோதான். அந்த ஒரு பாவத்தில் தான் இது
டெலிவர் பண்ணது. ஸோ அந்த அளவுக்கு ஆதிசங்கர் 8 ஸ்லோகம் தான் எழுதியிருக்காருன்னா 8 ஸ்லோகத்தில் மனுஷன் வந்து அப்பா அப்பா என்னமோ பண்ணிட்டு போயிட்டார் அவர். ஸோ அப்படி இந்த கோவிந்தா அஷ்டகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்துலேயும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கான ஸ்லோகம் சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அனாகாசம் பரமாகாசம், இந்த கோவிந்தன்ற வார்த்தையை எடுத்தே இன்னும் ஒரு யுகத்துக்கு நம்ம வந்து அர்த்தம் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அடுத்தடுத்து நான் அந்த கோவிந்தன்ற வார்த்தைக்கே நான் வந்து தமிழ் இந்த திருப்பாவையில் ஆண்டாள் வந்து கோவிந்த அப்படின்ற வார்த்தைகளை எங்கெங்கே பிரயோகம் பண்ணியிருக்கா, அவள் எப்படி பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு இதை வந்து எடுத்து அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தமிழ் கிரந்தங்களில் எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ஸோ அதுவும் இப்போ அவன் கொடுத்தது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்ற மாதிரி பகவானே தரான். அதை நம்ம வந்து அப்படி தான் நம்ம நினச்சிட்டு அப்படி அவனே நம்ம புரிஞ்சுன்ற அளவுக்கு, அதாவது புரிந்தும் புரியாமல் இருக்கணும். புரிஞ்சுட்டோன்னு நினச்சின்றக்கூடாது, புரியலைன்னு நினைக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், அந்த பாவத்தில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதுதான் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ, அந்த ரிவரில் எப்படி ஒரு நதியில் ஒரு விஷயத்தை ஒரு மரச்செடியை போட்டோன்னா அது எப்படி ஓடுறதோ அதுக்கேற்ற மாதிரி ஓடுமோ அந்த மாதிரி நம்ம ஓட வேண்டியதான். இந்த மாதிரி ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த முதல் ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தில் என்னென்ன சொல்ல போகிறார் அப்படின்றத அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லோகம் சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அனாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலம் அனாயாசம் பரமாயாசம் மாயா கல்பித நானாகாரம் அனாகாரம் புவனாகாரம் க்ஷ்மாமாநாதம் அநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். முதல் ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடுங்க. ஐ திங்க் டைம் ஆயிடுது. ஸோ வில் கம்ப்ளீட் வித் முருகனாந்தம். எனி வாலண்டியர்ஸ்? போன வாரம் யாரோ சொல்லாதவா ராஜேஸ்வரி மாமிலாம் வரலையே போன வாரம். ஸோ மாமி கிளாஸ்க்கு வராதவாளுக்கு சான்ஸ் உண்டா? நீங்க சொல்லுங்க மாமி. சொல்லுங்க. ஓகே. சத்யம் ஞானமனந்தம் நித்யம் அநாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கணீரங்கண லோல மனாயாசம் பரமாயாசம் மாயா கல்பித நானாகாரம் அநாகாரம் புவனாகாரம் மாமாநாதம் அநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். சத்யம் ஞானம் அனந்தம் நித்யம் அநாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோல மனாயாசம் பரமாயாசம் மாயா கல்பித நானாகாரம் அநாகாரம் புவனாகாரம் மாமாநாதம் அநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். ஸோ அடுத்த ஸ்லோகம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ வில் கம்ப்ளீட் வித் முருகனாந்தம். எஸ் வாலண்டியர்ஸ்? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமி. சிவகுக குமர பராசலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தழி பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர்த்தனை காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாரா தாரா தவமுனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.
जय आंजनेय स्वामी की जय Thank you. So, எல்லாருக்கும் Thank you. நமஸ்காரம் sir. Thanks a lot. Thank you so That's much. wonderful. Thank you so much. Thank you. நமஸ்காரம் Thank you. நமஸ்காரம் thank you Thank you. 4 வாரத்துல எவ்வளவு அழகா Thank you so much sir. இன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சுட்டு இருக்கலாம் இதை வச்சு. கண்டிப்பா thank you ma'am நமஸ்காரம் நமஸ்காரம். நமஸ்காரம் ma'am ரொம்ப சந்தோஷம் thank you நமஸ்காரம். ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். தேங்க்யூ. thank you மாமி நமஸ்காரம்